ஆனா நான் நினைச்சேன்னு வையேன், உன்னை என்ன வேணும்னாலும் பண்ண முடியும். ஓங்கி அறைவனா? எப்படி ஓங்கி அறைவனா? நீ அலறிக்கிட்டே இதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு கேக்கும். உங்க வீட்டு ஆளுங்களுக்கு பாக்குறியா பாக்குறியா? ஆடு என்னங்க ஆச்சு? என்னடா எதுக்கு கத்துற? ஆச்சு ஏன் இப்படி கத்துற? இல்ல கை. என்னமாச்சு இவனுக்கு? கீழே விழுந்தவன் ஏன் கையை பிடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கான்? அங்கே அடிபட்டுச்சு. வச்சு வழுக்கிட்டு போய் கீழே விழுந்துட்டாங்க. டேய், எலும்பு கிளம்பு ஏதாவது உடஞ்சிருச்சா? பேசாம போயிடுங்க சொல்லிட்டேன். என்னடா ஆச்சு உனக்கு? என்னாச்சு இவனுக்கு? ஏன் முன்னாடி கீழே விழுந்ததுல அவளுக்கு கொஞ்சம் அவமானமா. என்னம்மா கட்டில தனித்தனியா பிரிச்சு போட்டு வச்சு? உங்க பையன் கொரட்ட சத்தம் தாங்க முடியல. ஏதோ ஹெலிகாப்டர் போற மாதிரி சத்தமா. அடி கூறி கட்டவளே, உன் புருஷன் மட்டும் இல்ல, உன் மாமனாரும் அப்படி சத்தமா தாட்டி தனித்தனியா தூங்குறது அவ்வளவு நல்லா இல்லல்ல. அதையும் கொஞ்சம் பாத்துக்க கண்ணு. என்னடி உன் பையன் இப்படி புல் தடிக்கு பயில்வானா இருக்கான்? இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் இன்னையோட நிறுத்திக்கிட்டா உனக்கு நல்லது. அப்பா எப்படி இருக்காங்க? உசுரோட தான் இருக்காங்க. காரணம் என்னவா இருந்தாலும் என்னால அதை ஒத்துக்கவே முடியாது அரசி. உன்னை தேடி இந்த வீட்டு மீனாக்கு உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? உன்னை கோயிலுக்கு அழைச்சிட்டு வர சொல்லிச்சு. அரை மணி நேரமா கள்ள தூக்கி போட்டுட்ட. சாகர வரைக்கும் நீ பண்ண துரோகத்தை யாராலையும் நல்லா இருக்கியா? பேசணும்னு வர சொல்லிட்டு எதுவுமே பேசாம இருந்தா எப்படி? எல்லாமே நீங்க மட்டும்தான். பேசணும், நிறைய கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. அவ்வளவு யோசிச்சு வச்சிருந்தேன். இந்த நிமிஷம் வரைக்கும் நீயும் குமாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க.